அந்த ரிங் டோன் மட்டும் தான் வருது. அவர் ரிங் டோனுக்கு அப்புறம் அவங்க மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நான் போன் எடுத்ததும் அவருக்கு தெரியாது, நான் ஹலோ சொன்னது கூட அவருக்கு தெரியாது. ஆனா அவன் மனைவி திட்டினாரு பாருங்க, திட்டு. ஐயோ, கெட்ட வார்த்தை. எனக்கு இவர் என்னை திட்டுறாரா இல்ல யார திட்டுறாரு? நானே செஞ்சுட்டு ரொம்ப டீசெண்டா போனை கட் பண்ணிட்டு பாக்கெட்ல வச்சுட்டேன். சரி, இதுக்கு அம்மா பண்ணிருக்க மாட்டாரு. திரும்பவும் ரெண்டாவது என்ன செஞ்சாரு, உடனே கால் பண்ணாரு. கால் பண்ண உடனே என்னடா அந்த மனுஷன் இப்படி கெட்ட வார்த்தையா பேசினாரு, என்னன்னு தெரியலையே. திரும்பி ஆன் பண்ணி காதுல பாஸ்டர் பிரைஸ் விளையாடுனாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, ஐயோ இதுவே ஐயோ காதே பூசி போச்சு, அவ்வளவு கெட்ட வார்த்தை. பாஸ்டர் பிரைஸ் தான். என்ன பிரைஸ் இல்ல பாஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம். நான் வர்றேன், கண்டிப்பா வர்றேன். எல்லாம் என்ன கெட்ட வார்த்தை அவருல. அது மாதிரி சரளமா கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு சில பேர்லாம் இருக்கிறாங்க. அதாவது வசனம் சரளமா வாசிக்கிறாங்க இல்லையோ, ஆனா என்ன வருது, கெட்ட வார்த்தை ரொம்ப சரளமா வருது. ஆண்டவர் சொல்றார், கெட்ட வார்த்தை ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன் சொன்ன, இந்த வாயிலிருந்து நம்ம என்ன செய்யறோம், இதுலதான் துதிக்கிறோம். ஒரே கிணத்துல இருந்து 2 தண்ணி வருமா? வராதுல்ல. ஒரு கிணத்துல இருந்து என்ன வரணும், நல்ல தண்ணி மட்டும் தான் வரும், கெட்ட தண்ணி வருமா? 2 கலந்தெல்லாம் வராது. அப்போ எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா எனக்குள்ள இருந்து என்ன வரும், நல்ல வார்த்தை தான் வரும். அல்லேலூயா. அப்ப கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா அப்ப யார் இருக்கிறா, நீங்க யோசிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நான் வேகமா சொல்றேன். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த செயல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ள எப்படி கிரியை செய்ய முடியும்? புதிய ஆவியானவர் புதிய கிரியை எனக்குள்ள செய்யணும்னு சொன்னா அவர் சொல்றாரு, இந்த கிரியை நான் என்னை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இது என்னைக்கும் வாழ்க்கையில இருந்து வெளியே போகுதோ அன்னைக்கு தான் நான் கிரியை செய்ய முடியும். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமோ உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குதோ நீங்க சற்று ஆராய்ந்து பார்த்து, இதெல்லாம் வெளியில போச்சுன்னா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா, மன்னிப்பீங்களா? நான் இப்ப கேட்கிறேன், மன்னிப்பீங்களா? பேசாம இருக்க மாட்டீங்களே, சண்டை போட மாட்டீங்களே, கோவப்பட மாட்டீங்களே. அல்லேலூயா. போய் பேசுங்க. அல்லேலூயா. நானும் என் மனைவி சண்டை போட்டோமா அப்படின்னு நிறைய நாள் யோசிப்பேன். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட சண்டை போடல, வாய்ப்பும் கிடைக்கல. சத்தியமா சொல்லுது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி. என்ன, ஒரு கோபமா ஒரு வார்த்தை பேசினாலும் அடுத்த நிமிஷமே பேசியிருக்கிறோமே தவிர ஒரு நாள் கூட பேசாம மணிக்கணக்கு கூட இருந்தது கிடையாது. அடுத்த நிமிஷமே பேசியிருக்கிறோம். உடனே ஒரு சாரி. நமக்கு எல்லாம் என்ன பிரஸ்டீஜ் இஷ்யூ சொல்லுங்களேன். மனைவிமார்கள் நிறைய பேர் இருக்குது. ஏன் சாரி கேட்டா என்னமா ஆகுது, சாரி கேட்டா தான் பிரச்சனை. சாரி கேட்டவன் சாரி கேட்டா என்ன ஆகும் போது, அவர் கேட்கட்டும், அவர் தானே பண்ணாரு, அவர் தானே செஞ்சாரு. ஒரு சாரி கேட்கறதுல என்ன, இங்க இருக்கிற ஆட்கள் உங்களுக்கும் சொல்றேன், வரட்டும் பாஸ்டர், போனால அவளே வரட்டும், நான் என்னத்துக்கு சாரி கேட்கணும்? எப்படி போனாலும் அப்படியே வரட்டும், நான் போயிலாம் கூப்பிட மாட்டேன், அவளை வரட்டும். ஒரு சின்ன விஷயம், ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே மறந்துடுவாங்க, எல்லாமே மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து போர்டு வச்சு என்ன 4 பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் வாங்க எங்க வீட்டுக்கு, இவன் என்ன தெரியுமா சொன்னா, என்ன பார்த்து இவரு என்ன சொன்னா தெரியுமா பாஸ்டர், இவரை கேளுங்க பாஸ்டர், அப்படியே கேளுங்க பாஸ்டர், அங்க ஒரு சண்டை திருப்பியும். என்ன இது மாதிரி எத்தனையோ பார்த்துட்டு, அதனால சொல்றேன், அதனால ஒரு சின்ன காரியம் மன்னித்து. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு நம்மள, எவ்வளவு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் உட்கார்ந்து இதை யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறார். செய்த குறைகள் பாவங்கள் எவ்வளவு இருக்குது, ஆனா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதெல்லாம் மன்னிக்க கூடாது, அந்த தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும், அப்படிதானே? இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, யாரு தவறு செய்திருந்தாலும் அதை நியாயம் தீர்க்கக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நீங்க யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, ஏன்னா அதனுடைய பாவத்தை நான் தான் சுமக்கணும். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி. இல்ல இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான், இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டா, இதேதான் நம்ம சொல்றோமே தவிர நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறோம்ல.
இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை குறைகள் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் நான் நல்லவனா நான் கெட்டவனான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா மத்தவங்கள நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு அவன் கெட்டவன் அவன் நல்லவனே கிடையாது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல நான் எவ்வளவு மன்னிச்சிருக்கிறேன் நீ பிறரை மன்னி. அல்லேலூயா. இந்த குணம் உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. பழைய கட்டளை ஒண்ணு இல்ல, இதேதான் பழசோ இப்பவும் புதுசும். இதே புதுசா ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். அந்த கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போமே. வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். சீக்கிரமா இந்த வசனத்தை மட்டும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. நீங்க சொன்னாரு அப்பா நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, எப்பவுமே முன்னாடி இருந்து என்ன எழுதுறானோ அதேதான் இப்பவும். நீ ஒன்றும் நினைக்காது என்னமோ ஆண்டு புதுசா சொல்ல போறாரு. புதுசா நான் ஒன்னும் சொல்லல, எல்லாமே இருக்கிறது தான். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தான். அதே வசனம் தான் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. புதிய கற்பனையை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளும், அதாவது இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு மீண்டும் இந்த வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி நீ பிரகாசமாய் இருப்ப. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற புதுமை. அல்லேலூயா. ஒரு புது காரியம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் குடும்பத்துல இருள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அன்னைக்கு கேட்ட வசனத்தை தான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன். ஒண்ணு நான் ஸ்பெஷலா வேற ஒரு வசனம் இல்ல, இதுல இருக்கிற 66 புஸ்தகத்தை கடந்து வேற ஒரு புஸ்தகத்துல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணல. அன்னைக்கு கேட்ட அதே சத்தியம் தான் இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா வெளியில எத்தனையோ பாஸ்டர் கிட்ட கேட்ட அதே சத்தியத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் மீண்டும் உங்களோடு பேசி இருக்கிறார். ஒரு புதிய சத்தியம் அல்ல, அன்னைக்கு சொன்ன அதே சத்தியம் தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. என்ன தெரியுமா? நீ என்ன செய்ய, உன்னுடைய பழைய காரியங்களை நான் எடுத்து போடு, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி உன்னை பிரகாசிக்க செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பழசெல்லாம் நான் எடுத்து போட போறேன்னு சொல்றீங்க? அப்படிப்பட்டவங்களாம் முழங்கால் படிக்கிட்டு வேகமா நாம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதுமையை செய்ய போகிறார், ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். வேண்டாம் கசப்பு, வேண்டாம் சண்டை, வேண்டாம் இருக்கிறதான கோபங்கள், அல்லேலூயா, வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடு. ஏன் சொன்னா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அந்த புதுமையானது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பழச தூக்கி போடு, பூர்வமானதை சிந்திக்காத, நான் புதுசா உனக்கு செய்ய போறேன், நான் புதுமையா உனக்கு செய்ய போறேன், நான் புதுமையா உனக்கு செய்ய போறேன், நான் புதுமையை செய்ய போறேன், நான் புதுமையை செய்ய போறேன். எத்தனை பேருக்கு இந்த புதுமை வேணுமோ அப்படிப்பட்டவர்களா எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் நான் நீக்கி போட விரும்புறேன். ஆண்டவரே பழைய சுபாவங்கள், பழைய கோபம், பழைய பொய், அல்லேலூயா, சண்டை, அல்லேலூயா, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, நல்ல வாய்களை திறந்து நல்ல அறிக்கை பண்ணுங்க. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து நான் எடுத்து போட விரும்புறேன். என் வாழ்க்கையில இருந்து யாரெல்லாம் எடுத்து போடுறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, பழைய வசனம் இல்ல, ஓ அல்லேலூயா, அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருக்குது, அந்த இருளை நீக்கி உனக்கு ஒரு பிரகாசத்தை தர விரும்புகிறார், ஒரு பிரகாசத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு புதுமை நடக்கணும், என்னால் அது தடப்படக்கூடாது, என் குடும்பத்துல என்னால் அது தடப்படக்கூடாது. நீ கோபப்படுறதுனால உன் குடும்பத்துல நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, நீ பொய் பேசுறதுனால உன் வீட்டுல நடக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் நடக்கல, அல்லேலூயா, நீ பொய் பேசுறதுனால உன்னுடைய வேலை ஸ்தலத்துல நீ முன்னேற முடியாம இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபத்தை எடுத்து போடு, உன்னுடைய கசப்பை எடுத்து போடு, நீ சொல்லுகிறத பொய் எல்லாத்தையும் எடுத்து போடு, உன்னுடைய கரை சுத்தம் உள்ளதா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் கலைத்து போடுவேன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு.
ஆண்டவரே ஒரு புதுமையானது இன்னைக்கு நடக்கட்டும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதுமை நடக்கட்டும் ஆண்டவரே. பழசு வேண்டாம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்களை விட முந்தின நாட்கள் நல்லா இருந்துன்னு சொல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம், அதை நினைக்காத, அதை நினைக்க ஓ ஹல்லேலூயா. அந்த கிரியைகள் மீண்டும் உனக்குள்ள வருது, அந்த எண்ணங்கள் மீண்டும் வருகிறது. ஓ அந்த குணாதிசயங்கள் மீண்டும் உனக்குள்ள வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் நீக்கி போடு, நான் உனக்கு ஒரு புதுமையை செய்ய விரும்புகிறேன், நான் உனக்கு ஒரு புதுமையை செய்ய விரும்புகிறேன், நான் உனக்கு ஒரு புதுமையை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே இன்னைக்கு இந்த அருமையான பிள்ளைகள் இங்க ஆண்டவரே ஏதோ சும்மா வந்துட்டு போக வரல, ஒரு சத்தியத்தை கேட்கணும், அந்த சத்தியத்தின்படி நடக்க இவர்கள் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமாப்பா பாஸ்டர் கோபமா பேசிட்டார், இல்லவே இல்லை. நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் கிட்ட சில தப்பு பண்ணும்போது கோபமா தான் பேசுறோம், அடிக்க கூட செய்யறோம். அதனால நம்ம பிள்ளைகளை நம்ம வெறுத்துட்டுறது கிடையாது, நம்ம பிள்ளைகள் மேல அன்பு வச்சிருக்கிறோம். அன்பின் மிகுதி தான் நம்ம கோவப்படுறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள திருத்துறது. இன்னைக்கு கூட கர்த்தர் இந்த ஆலயத்தின் மேல, இந்த சபையில இருக்கிற பிள்ளைகள் மேல அவர் வைத்திருக்கிற அன்பு தான் அவர் கடிந்து கொள்ளுவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிச்சையை நீ அற்பமா நினைக்காத சகோதரனே, நீ அற்பமா நினைக்காத சகோதரியே. வாரம் வாரம் இப்படி ஏதாவது சொல்லிடுறாங்களே, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. வாரம் வாரம் கர்த்தர் இதைதான் உனக்கு உணர்த்துகிறாருன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை எவ்வளவு திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னமும் நீ கடினமான இருதயமா இருக்காத, உன்னை சதையுள்ள இருதயமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உன்னை சதையுள்ள இருதயமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உனக்கு செய்ய வேண்டிய நன்மை தடைப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா, நான் செய்ய போகிற இந்த காரியம் ஓ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்க போகிறது. ஒரு பிரகாசம் ஒரு வெளிச்சம் இன்னைக்கு உன் மேல உதிக்க போகிறது.